ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் நண்பர்களே. ஸோ அனைவருமே இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தவறவிட மாட்டீங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சித்தர்களின் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. இன்றைய தினம் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாள். மேலும் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினம். மேலும் இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம் என்பதால் பெருமாள் வழிபாடும் செய்யலாம். இன்றைய தினம் நீங்கள் விரதம் இருப்பதால் 2 பயன்கள். ஒன்று சஷ்டி விரதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக திருவோண விரதம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். எனவே ஒரு விரதம் இருப்பதன் மூலமாக 2 விதமான விரதம் இருக்கும் பலன்களை நீங்கள் பெற முடியும். முருகன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு சேர்க்க உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கொடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று 10 கொடையனுடன் சேர்க்கை பெற்று காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் 3ஆம் இடத்தில் புதனும் 4ஆம் இடத்தில் 2 கிரக சேர்க்கையாக சனி மற்றும் சந்திர பகவான் ஆகியோர் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பேச்சாற்றல் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, புயல் போல வந்த உங்களது பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக பனி போல விளக்க உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். எனவே அதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் தொழிலில் இருக்குங்க. திடீர்னு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் பரந்த மனதோடு இருக்கணும். யாருக்கிட்டையும் நீங்கள் எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி கொஞ்சம் பரந்த மனதோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்களே ஒரு என்கரேஜா ஒரு தூண்டுதலா இருப்பீங்க. உங்களது தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளவும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக வளர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மையை நீங்கள் இன்னும் அதிகரிக்கவும் அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் 4 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கிவிட வேண்டியது அவசியம். அது என்னென்னா பயம், பொறாமை, பழிவாங்குற அந்த உணர்ச்சிகள், மேலும் வெறுப்புணர்ச்சிகள் ஆகியவற்றை கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமைங்க. இன்னையிலிருந்தாவது நீங்கள் அதை விட்டொழிக்க தயாராகுங்க. ஒவ்வொன்றா விட்டொழிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பணம் ரீதியாக, நிதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வலுவான சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைய தினம் நட்சத்திர இயக்கங்களின் காரணமாக சில பணங்கள் புதிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய அழகு, பர்சனாலிட்டி எல்லாம் புதிய நண்பர்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உதவிகரமா இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகும். நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் இப்போது அமைந்திருக்குது. எனவே அதுவும் இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு பலன் தருங்க. விலை உயர்ந்த பொருட்களை நீங்க வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையும். தொழில் கொஞ்சம் சீராகவே இருந்தாலும் ஏற்ற இறக்கங்கள் இருந்து காணப்படும். வாழ்க்கை தேவைகள்ல பெரும்பாலானவை இன்றைய தினம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இந்த தினம் ரொமான்டிக்கா நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா உங்களது அன்புக்குரியவுடன் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை காதல் வாழ்க்கையில. நீங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க உங்க அலுவலக பணிகள்ல, வேலைகள்ல நிறைய பாராட்டுகளை பெறலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சில 3ஆம் நபர் தலையீடு, அதிக அக்கறை அவர் எடுத்துக்கொள்வதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டானாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்துவிடும். எந்த விதமான தவறான பழக்கவழக்கங்களும் இல்லை அப்படின்றத உங்க வாழ்க்கை துணையிடையே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. எனவே இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன். நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க.
ஆனால் ஒரு வழிகாட்டியாக விளங்கும் நமது ராசி பலன்களை நீங்கள் உடனடியாக மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா பெறத்துக்கு நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆன் டைம்ல உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு நாள் முன்னதாகவே வந்துடும். ஸோ உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் அதில் கிடைக்கும், எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜா இருக்கும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் தேடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. எனவே பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது துலாம் ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான உங்களது முயற்சிகள் எல்லாம் ஈடேறதுனால மனமகிழ்ச்சியில் உங்களுக்கு இருக்கு. நல்ல லாபங்கள் வியாபாரத்தில் இருக்கு. வியாபாரம் சீராக நடைபெறுங்க. வெளியூர்ல இருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உறவினர்கள் திடீர்னு வருகை தந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களது உறவினர்கள் மூலமாக அவர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக உண்டாகுங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகள்ல இன்னைக்கு வெற்றி கிடைக்கிறதுனால ரொம்ப ஆனந்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை கண்டிப்பா அமையும். தேவையான உதவிகள்லாம் தக்க நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை. எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய டார்கெட்டை இங்கே அடைய உதவி பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. அதற்காக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தினீங்கன்னா போதும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம். உங்க நண்பர்களுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய தின ராசி பலன்கள் பார்த்தோம் இல்லையா? நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.